Welcome back to my channel. This is GV Lakshmi, Financial Consultant. Again, இன்னைக்கு ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நீயா நானா ஒரு ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக் இஎம்ஐ அப்படின்றத பற்றி பார்த்தோம். இஎம்ஐயோட பெனிஃபிட்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளும் இப்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இஎம்ஐ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து குட்டா பேடான்ற கன்ஃபியூஷன், நிறைய பேர் வரமா சாபமான்னு திங்க் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இது குட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கான நிறைய நியாயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேடுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கான ப்ராப்பரான ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. குட்டுன்னு யார் யார் திங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இஎம்ஐ இருந்தால் தான் அவங்களால சர்வைவலே ஆக முடியும், ஒரு மினிமம் இஎம்ஐயாவது அவங்க இருந்தால் தான் அவங்க டே டு டே லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து இஎம்ஐ இல்லைன்னா எனக்கு வாழவே முடியாது, அந்த மாதிரி ரிஸ்கில் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இஎம்ஐனாவே பயம், எனக்கு கடன் அப்படின்னாவே பயம். இஎம்ஐ இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து கடன் தானே. உங்களுக்கு இஎம்ஐயோட ஃபுல் டெஃபினேஷன் எல்லாருக்குமே தெரியும், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கடன். எண்ட் ஆஃப் த டே கடனே எனக்கு பிடிக்காது, இங்கே சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி பழகிட்டேன், எனக்கு கடனே வாங்குறதுக்கு பயம், பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க வந்து ஒரு வெல் செட்டில்டாக இருக்கலாம், ஓரளவுக்கு கரெக்டாக அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்றைக்கி என்ன இன்கம் வருதோ அதை வச்சு நம்ம சர்வே பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபேமிலியுமே கூட அவங்க சில்ட்ரன் வளர வளர அவங்களோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஎம்ஐ எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலியில் கொஞ்சமாகவே எட்டி பார்த்துட்டு போயிடுது, நம்ம அப்படி தான் சொல்லணும். ஸோ குட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம், பேடுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். எப்படி இது வந்து குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி விஷயத்துக்கு அவங்க இஎம்ஐ போகிறாங்க, அப்ரிஷியேட் ஐட்டம்ஸ்க்கு போகிறாங்களா இல்லை டெப்ரிஷியேட் ஐட்டம்ஸ்க்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்ரிஷியேட் ஆகக்கூடிய திங்ஸோ இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்கெல்லாம் இஎம்ஐ போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் அப்ரிஷியேட் ஆகும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து எதுக்கெல்லாம் நம்ம இஎம்ஐக்கு போகிறோம், ஹவுஸ் லோன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹோம் லோன், ஹவுஸ் வாங்குறது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இஎம்ஐ போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ வீடு வாங்கிறது கண்டிப்பாக வந்து இஎம்ஐ அதுக்கு ஒரு ஆப்ஷன். ஆனால் இனிஷியல் டேஸில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் போகிறாங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷம் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 7 வருஷத்தில் வந்து அந்த வீடு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே டபுள் ஆகிடும் காஸ்ட்டு. ஸோ அவங்க அந்த இஎம்ஐ முடிக்கிறதுக்குள்ளே அது நல்ல வேல்யூவில் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயமா இருந்தது ப்ராப்பர்ட்டி. அகெயின் வந்துட்டு இஎம்ஐ உங்களுக்கு வந்து வீட்டுக்கான இஎம்ஐ எவ்வளவா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 15,000-20,000 வாடகை கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் அது நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இஎம்ஐ கொடுத்து ஓன் ஹவுஸே வாங்கிக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா 15,000-20,000 உங்களால் வாங்க முடியாது, வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். எவ்வளோ உங்களால் முடியும், ஒரு 5,000 to 10,000 அகைன் ஒரு 30,000 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அப்போ கூட நிறைய விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து ஒரு லிவிங்க்கு ஒரு ஹவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடு வாங்குறது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு வீடில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹவுஸ் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 to 10% கம்மி கிடையாது. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 2.5-3% கால்குலேஷன் காமிச்சாலும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் போக கையில் வந்து 2% தான் நிற்கும். அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இஎம்ஐ ஆப்ஷனில் ஒரு வீடு வாங்கிறது அப்படிங்கிறது பெரிய அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி நீங்கள் செக்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கு இஎம்ஐ போகும்போது பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கார். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனோட இல்லை அந்த பொண்ணோட முதல்ல ட்ரீம் வந்து உடனே கார் வாங்கிடணும், அம்மா அப்பாவை வந்து கார் வாங்கி ஒரு நல்ல லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போகணும், நல்லா அம்மா அப்பாவை வச்சுக்கணுன்றது ட்ரீம் பசங்களோடது. அதே அம்மா அப்பாவை என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வீடு வாங்குங்க, ஒரு ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வீடு வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. வீடை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ கார் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா கார் வந்து கம்ப்ளீட்லி டெப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. இன்றைக்கி காரோட வேல்யூ வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து கொடுக்கும்போது அந்த கார் வந்து பாதி ரேட்டுக்கு கூட இன்றைக்கி போகிறதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் இஎம்ஐ வாங்கி பண்ணும்போது நீங்கள் வாங்கின காரோட ரேட் வந்து ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 13 to 14 lakhs கட்டியிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்ட் அண்டு ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறது கார். ஸோ அது வந்து காருக்கு இஎம்ஐ போகும்போது டபுள் செக் பண்ணுங்கள், உங்களால் வந்து மேனேஜபிளாக, இப்போ நீடு இருக்கா. இப்போ அந்த பர்சன் வந்து காரில் தான் ஜாப் போயிட்டு வரணும், ரொம்ப லாங் போகிறாரு, இல்லை வந்து சென்னையில் செட்டில் ஆகிருக்காங்க, நாங்கள் அடிக்கடி ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, எங்களுக்கு வந்து ட்ராவல்ஸோ பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இல்லை நம்ம ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணுறது கஷ்டம், அதுக்கு நாங்கள் கார் இருந்தால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குன்னா நீங்கள் வாங்குறது வந்து யூஸ்ஃபுல் சொல்லலாம். அப்போ கூட நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் காரை கூட கன்சிடர் பண்ணலாம். தேர்டு என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட்லி வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொபைல். யாராக இருந்தாலும் ஒரு 25,000 to 30,000 கம்மி மொபைல் கிடையாது. இன்றைக்கி பேரண்ட்ஸ் கூட ஒரு 20,000 25,000 ரேஞ்சில் வந்து மொபைல் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட பசங்க வந்து நல்ல ஹை-எண்ட் மொபைல், ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுக்கணும், நல்ல காஸ்ட்லியாக ஒரு 50-60,000 வந்து வேல்யூபிள் மொபைல் வச்சுக்கணுன்னு திங்க் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்லி வந்து டிப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொபைலுக்கு வந்து 1 to 2 years தான் டைம் கொடுக்குறாங்க, உடனே மாற்றிடுறாங்க. ஸோ மொபைல் வாங்கும்போது ஒரு முறைக்கு 10 முறை திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐயில் போகிறது அட்வைசபிளாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நியா நானா ப்ரோக்ராமில் வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்கு கூட நாங்கள் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்வாஷர் வாங்குகிறோம், அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, டிவி இப்படிலாம் சொன்னாங்க. அகைன் டிவி பற்றி இன்றைக்கி வந்து டிவி மேண்டேட்ரி ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து டிவி வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக இருந்தது, இன்றைக்கி வந்து அது நெசசிட்டி ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயும் டிவி வந்து ஒரு நெசசிட்டி ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ஸோ டிவி கூட நம்ம வந்து வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து இருக்கிறது டிஷ்வாஷர். இப்போ இந்த ஃப்ளோர் கிளீனர் அதெல்லாம் வந்துருக்கு. ஃப்ளோர் கிளீனரு, டிஷ்வாஷர்லாம் நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு சர்வெண்ட்டுக்கே ஒரு 5,000 கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5,000க்கு வந்து இந்த ஃப்ளோர் கிளீனிங்கும் அண்டு வந்து உங்கள் டிஷ்வாஷருமே வந்து மேனேஜ் பண்ண முடியுது, வாங்கிட முடியும் அப்படின்னா ஒரு 1 yearல் நீங்கள் அந்த இஎம்ஐயை கட்டி முடிச்சிடலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 yearsக்கு உங்களுக்கு வரும். அடுத்த 4 yearsக்கான உங்களுக்கு அவுட்ஃப்ளோ மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து இஎம்ஐ எடுக்கிறது கூட அட்வைசபிள் நம்ம சொல்லலாம். ஸோ எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான ஓன் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது பீப்புளுக்கு. இது நம்ம இஎம்ஐயில் வாங்குகிறோம், இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு செக்மெண்ட் பீப்புள் நினைக்கிறாங்க. ஒரு செக்மெண்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இஎம்ஐ தானே, எவ்வளோ வேணால் நம்ம வாங்கிக்கலாம், எத்தனை இடத்துல வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பட் ரெண்டுமே வந்து கன்சிடரபிளி மறுபடியும் திங்க் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம இஎம்ஐ டாபிக் பற்றி பேசுகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இஎம்ஐ வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும்.
ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் சேவ் பண்ணுங்கன்னா தான் நம்ம கண்டினியூஸ் வீடியோவை பார்த்துட்ருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இஎம்ஐ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் லோன், உங்கள் பசங்களோட எஜுகேஷன் லோனுக்காக பே பண்ணுற இஎம்ஐ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா நிறைய குழந்தைங்க வந்து அவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு லோன் எடுத்து ஒரு லெவல் வரைக்குமே அவங்க எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் கூட இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் கூட பே பண்ண வேண்டாம், வெறும் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணால் போதும். அதை அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்க படித்து முடிச்சுட்டு அந்த இஎம்ஐயை பே பண்ணுறாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட அது சீக்கிரமாக முடிக்கிறாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எஜுகேஷன் லோன் வந்து பெரிய அளவில் நிறைய பேர் லைஃப்பில் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு லோனும் ஒவ்வொரு இஎம்ஐயும் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதோட உட்காந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இப்போது வீட்டில் வந்து குழந்தைங்களே ஒரு மொபைல் எனக்கு வேணும், இப்போ வந்து ஆப்பிள் ஐஃபோன் வேணும், இப்போ வந்து 15 வருது, 16 சீரீஸ் வருது அப்படின்னா 1 லேக்ன்றது 2 லேக்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இப்படி நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் நான் உனக்கு இது பண்ணிட்டேன்னா நம்மளோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் முக்கியமாக அதுக்காக தான் பார்க்குறேன். ஏன்னா இஎம்ஐ வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்கிறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. எனக்கு வந்து நான் ரொம்ப லக்ஸுரியஸான கார் வாங்குவேன், லக்ஸுரியஸான ஃபோன் வாங்குவேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாலும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டிசைட். நீங்கள் உங்களுக்கு இது நிஜமாகவே தேவையா, உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ அடம் பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக இஎம்ஐ கட்டும்போது போய் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அகைன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.